வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 4. பாருங்கள், இந்த ஃபிகர் இஃப் பிடி பர்பண்டிகுலர் டு ஏசி, ஓகேங்களா, பிடி பர்பண்டிகுலர் டு ஏசி அண்ட் சிஇ பர்பண்டிகுலர் டு ஏபி, சிஇ பர்பண்டிகுலர் டு ஏபி கொடுத்துட்டு ப்ரூவ் தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரையாங்கிள் ஏஇசி, ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் செகண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க பாருங்க. CA divided by AB, CAக்கும் ஏபிக்கும் உள்ள ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு சிஇ டிவைடட் பை பிடி. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோவும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இது வீடியோ இந்த கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க டயக்ராம் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். கண்டிஷன் கொடுத்துருக்கான், அதாவது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், பிடி பெர்பெண்டிகுலர் டு ஏசியும் சிஇ பெர்பெண்டிகுலர் டு ஏபியும் கொடுத்துருக்கான். பிடி வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏசி, சிடி வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏபி, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ட்ரையாங்கிள் இந்த ஏஇசி இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இன் ட்ரையாங்கிள் ஏஇசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிபி, ஓகேங்களா, ஏடிபி. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ, ஸோ ரெண்டுமே என்னது காமன் ஆங்கிள் தான் ரெண்டுக்குமே. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், சிஏஇ ஆங்கிள் ஆஃப் சிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் டிஏபி, ஓகேங்களா, ஈக்குவல் டு காமன் ஆங்கிள். அடுத்தது என்ன இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா, டின்றது 90 டிகிரி, இதில் வந்து ஈன்றது 90 டிகிரி, ஓகேங்களா. பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்ததுனாலே இது 90 டிகிரி. அப்போ எப்படி எழுதலாம், ஏஇசி, ஓகேங்களா, ஆங்கிள் ஆஃப் ஏஇசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஏடிபி, ஓகேங்களா, ஈக்குவல் டு 90 டிகிரி, ஓகேங்களா. இப்போ ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவல். ஸோ அப்போ பை டபுள் சிமிலாரிட்டி என்ன எழுதலாம், ட்ரையாங்கிள் அவன் கொஸ்டின் கேட்டிருந்தா அதே தான் ஏஇசி, ஓகேங்களா, சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிபி, ஓகேங்களா. அவன் கேட்டிருக்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லி தான் கேட்டிருக்கான். பட் நம்ம என்ன எழுதியிருக்கோம், காமன் ஆங்கிள் இருக்குது, அடுத்து 90 டிகிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால பை டபுள்யூ சிமிலாரிட்டி. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்னது சிமிலர், ஓகேங்களா, ஒன்றுக்கு ஒன்று சிமிலர், ஓகேங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான் பாருங்க, சிஏ டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு சிஇ டிவைடட் பை டிபி. இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ சிமிலர் அப்படின்னாலே அதோட ரேஷியோ வந்து என்னது ஈக்குவல் தானே. ஸோ அப்போ என்ன எழுதலாம்னா, ஏசி அதாவது இந்த ட்ரையாங்கிளுக்கு சைடில் இருக்கக்கூடியது, ஓகே சார், இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி எடுக்கிறேன். ஸோ இது என்னது ஹைபாட்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஹைபாட்டன்ஸ் ஏசி டிவைடட் பை செகண்ட் ட்ரையாங்கிளோட ஹைபாட்டன்ஸ் ஏபி, ஓகேங்களா. ஸோ ஹைபாட்டன்ஸ் அதாவது இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்க ஹைபாட்டன்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், செகண்ட் வந்து இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்குது இதோட ஹைபாட்டன்ஸ், இதோட ரேஷியோ ஈக்குவல். அதுக்கப்புறம் இதோட ரேஷியோவை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள், சிஇ அந்த ட்ரையாங்கிள் வந்து இது 90 டிகிரி மேக் பண்ணக்கூடிய சிஇ டிவைடட் பை பிடி. ஸோ இந்த சைடு ஈக்குவல். அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறேன் பாருங்கள், ஏஇ அடுத்து மீதி இருக்கக்கூடியது இது ஒன்று தான், ஏஇ பேஸ் இந்த 90 டிகிரி கிரியேட் பண்ணக்கூடிய பேஸ் ஏஇ டிவைடட் பை ஏடி. ஏன்னா ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்றதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எடுக்கிறேன், ஓகேங்களா. அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா சைடோட ரேஷியோ வந்து ஒன்று ஈக்குவல் அப்படின்றத எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி டிவைடட் பை ஏபி, சிஏ டிவைடட் பை ஏபி. ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான், சிஇ டிவைடட் பை டிபி, சிஇ டிவைடட் பை பிடி. ஸோ அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இது நம்ம எடுத்த சைடோட ரேஷியோ ப்ரொபோஷனல் ஈக்குவல், ஓகேங்களா. ஸோ அப்போ அவன் கேட்டிருக்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு, ஓகேங்களா. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா அதோட ரேஷியோ ஆஃப் த சைடு ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் எடுத்து எழுதும் போது அவன் கேட்டிருக்க அந்த ரெண்டுமே நமக்கு இங்கேயே வந்துருச்சு. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு.
2யுமே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சம்மு. ஸோ வீடியோ பாருங்க. கண்டிப்பா ஈஸியா பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட இல்லாம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த சம் நம்ம செகண்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th மேத்ஸ் யூனிட் எக்ஸர்சைஸ் 4ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். பாருங்க. இந்த கிவன் ஃபிகர் ஓகேங்களா? இந்த ஃபிகரை பொறுத்தவரைக்கும் ஏபி பேரலல் சிடி பேரலல் டு இஎஃப் ஓகேங்களா? ஏபி சிடி இஎஃப் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலல். இஃப் ஏபி ஈக்குவல் டு 6 கொடுத்துட்டா, அடுத்து சிடி ஈக்குவல் டு எக்ஸ், அடுத்து இஎஃப் ஈக்குவல் டு 4, அடுத்து பிடி ஓகேங்களா? பிடி எங்க இருக்குது? இங்க இருக்குது. பிடி ஈக்குவல் டு 5, அடுத்து டிஇ வந்து ஒய் அப்படின்னு கொடுத்துட்டான். குடுத்ததுக்கப்புறம் ஃபைண்ட் த எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்கான். எக்ஸ், ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதைத்தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட் டைம் இதுதான் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை அப்படியே நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் நான் ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஏபிஇ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். அடுத்தது இந்த சிடிஇ இந்த ட்ரையாங்கிள் ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் அப்படியே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுமே சிமிலர் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். பட் அதை நம்ம முறைப்படி எழுதணும். ஸோ அதைத்தான் இங்கே எழுத போகிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்ட் ட்ரையாங்கிள் சிடி ஓகேங்களா? சிடி. ஸோ 2 ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிஷன் என்ன இருக்குது? இது வந்து ஏன்றது காமன் ஆங்கிள் ஓகேங்களா? ஏன்னா 2 சைடுமே ஈக்குவல் தான். ஸோ அப்போ காமன் ஆங்கிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு பி ஆங்கிள் ஆஃப் பிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இது வந்து 90 டிகிரி, அதே மாதிரி இதுவும் 90 டிகிரி ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் பிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் டிசிஇ ஓகேங்களா? கரெக்ட் தான். டிசிஇ ஈக்குவல் டு 90 டிகிரி கரெக்டா? இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. காமன் ஆங்கிள்ன்றது இங்கே இருக்குது ஓகேங்களா? ஸோ செகண்ட் என்ன எடுக்க போகிறேன்? இப்போ ஏஇபி ஆங்கிள் ஆஃப் ஏஇபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் சிஇபி டி ஓகேங்களா? ரெண்டுலேயுமே ஏ சென்டரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏ, இதில் சி. ஸோ ஏன்றது 90 டிகிரி, சின்றது 90 டிகிரி. இதில் இ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே தான். ஸோ காமன் ஆங்கிள் ஓகேங்களா? ஸோ இந்த 2 கண்டிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா வழக்கம் போல் பை டபுள் ஏ சிமிலாரிட்டி கிரைட்டீரியா ஓகேங்களா? சிமிலாரிட்டி கிரைட்டீரியா படி என்ன சொல்லலாம்? ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்ட் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிடிஇ ஓகேங்களா? ஸோ இதன்படி இதை எடுத்தாச்சு. ஸோ இந்த கண்டிஷன் எடுத்தாலே அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். சைடு ஆஃப் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ரேஷியோ இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 90 டிகிரி எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிளுக்கு பிஇ அப்படின்றது ஹைபாட்டன்ஸ் ஓகேங்களா? இது 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா, சின்ன ட்ரையாங்கிளுக்கு டிஇ அப்படின்றதா ஹைபாட்டன்ஸ் ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிஇ டிவைடட் பை டிஇ அப்படின்னு எடுக்கிறேன் ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு படம் கட் ஆகுதா? ஓகே. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் என்ன எடுக்கலாம்? இந்த ஏஇ பேஸ் எடுக்கிறேன் அப்படின்றப்ப சிஇ தான் அது ஓகேங்களா? ஸோ அப்போ ஏஇ பெரிய ட்ரையாங்கிளோட பேஸ் ஏஇனா சின்ன ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து சிஇ. அடுத்தது 3வது எடுக்க போகிறேன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேங்களா? பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஏபி எடுத்தால் சின்ன ட்ரையாங்கிளுக்கு சிடி தான் ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் எடுத்துட்டேன். இப்போ இதில் இருக்கக்கூடியது நமக்கு தெரிஞ்ச டேட்டா எதெல்லாமோ அதில் அப்ளை பண்ணலாமா? பிஇ அப்படின்றது எங்கே இருக்குது நம்மளுக்கு? பிஇ என்ன இருக்குது? 5 இருக்குது, இங்கே வந்து ஒய் இருக்குது. ஸோ அப்படியே போடுறேன் 5 + ஒய் டிவைடட் பை டிஇ. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? 5 + ஒய் போட்டேன். டிஇக்கு வந்து ஒய் போட போகிறேன் ஓகேங்களா? அடுத்தது ஏஇசிஇ ஏஇக்கும் சிஇக்கும் நமக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது ஏபி வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சிடி வந்து சிடி வந்து எக்ஸு ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறேன் ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ இதை மறைச்சிட்டு இந்த ட்ரையாங்கிளை நான் எடுக்க போகிறேன் ஓகேங்களா? ஸோ செகண்ட் ட்ரையாங்கிளில் செகண்ட் சைடு எடுக்கும்போது நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் நான் எடுக்க போகிறேன். இந்த சைடு எழுதுறேன்.
செகண்ட் ட்ரையாங்கிள் செகண்ட் சைடு எடுக்கும்போது இன் ட்ரையாங்கிள் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த சைடு தான் எடுக்க சொன்னேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், இஎஃப்ஏ எடுக்கிறேன் ஓகேங்களா. இன் ட்ரையாங்கிள் இஎஃப்ஏ அண்டு ட்ரையாங்கிள் என்ன எடுக்க போகிறேன், ஏசிடி ஓகேங்களா. இஎஃப்ஏன்றப்போ சிடிஏ எடுக்கலாம் ஓகேங்களா. சிடிஏ அப்படின்னு எடுக்கிறேன். 2 ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி ஓகேங்களா. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் பெரிய ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏஇஎஃப் ஓகேங்களா. ஆங்கிள் ஆஃப் ஏஇஎஃப் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஏசிடி ஓகேங்களா. எவ்வளவு 90 டிகிரி. ஏன்னா ரெண்டுமே சிமிலாரிட்டின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் ஏன்றது காமன். ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் இஏஎஃப் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் சிஏடி ஈக்குவல் டு காமன் ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கொடுத்தாச்சு. அப்போ பை டபுள் ஏ சிமிலாரிட்டி ஆங்கிள் சிமிலாரிட்டி. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், ட்ரையாங்கிள் இஎஃப்ஏ சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிடிஏ. ஸோ 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னா அதோட சைடு ரேஷியோ ஆஃப் த ப்ரொபோர்ஷன் இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இதோட சைட்ஸ் எல்லாம் நான் எழுத போகிறேன். ஸோ இதோட சைடு எழுதுறதுக்கு என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. ஸோ அப்போ நான் இந்த சைடு எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், இஎஃப் டிவைடட் பை சிடி. இஎஃப் டிவைடட் பை சிடி. ரெண்டாவது வந்து பேஸ் எடுக்கிறேன், இஏ டிவைடட் பை சிஏ. அடுத்தது ஹைபார்டன்ஸ் எடுக்க போகிறேன், எஃப்ஏ டிவைடட் பை டிஏ ஓகேங்களா. ஸோ இப்போ ஆமாம் இதிலேருந்து டேட்டாவை நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ டேட்டாவை அப்ளை பண்ணி பாருங்கள். இஎஃப் அப்படின்றது எங்கே இருக்குது, இஎஃப் எவ்வளவு 4, சிடி எக்ஸு ஈக்குவல் டு இஏ தெரியாது, இஏ சிஏ ரெண்டுமே தெரியாது. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். எஃப்ஏ இதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ அதனால் அதையுமே வச்சுக்கிறேன். அடுத்தது டிஏ தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் ஓகேங்களா. செகண்ட் ஈக்குவேஷன் அதுக்கு கீழே இப்போ இந்த சைடு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இதை மட்டும் எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் 1 அதே மாதிரி 2லேருந்து எடுப்போம். அதனால் ஃப்ரம் 1 and 2 ஓகேங்களா. 1 and 2ல் எடுக்கும்போது நான் இங்கே இருக்கக்கூடிய ஏஇ பை சிஇ ஈக்குவல் டு 6/x இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதேமாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஏஇ எடுத்தோம்யா, இங்கேயும் அதே தான், இஏனாலும் ஏஇ தான். சிஇ அப்படின்றது எங்கே இருக்குது, ஸோ இங்கே இருக்குது சிஇ, பட் இங்கே என்ன இருக்குது சிஏ இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டையுமே ஸ்ட்ரெயிட் லைனாக கொண்டு வரலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதை ரெண்டையும் எடுக்கிறேன் அப்படின்னு செட்டாக. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இதை எடுத்திருக்கேன், செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து இதை கொண்டு வந்து வர்றேன். ஸோ 4/x ஈக்குவல் டு இஏ பை சிஏ ஓகேங்களா. ஸோ இப்போ 2 ஈக்குவேஷன் வந்து இது ரெண்டையும் எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஒரே மாதிரி கொண்டு வரதுக்காக இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நான் வந்து சிஇயாக மாற்ற ட்ரை பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இஏ பை சிஏவோட என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 சப்ட்ராக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ 2 சைடுமே 1 சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அர்த்தம். அப்போ நான் இந்த ஈக்குவேஷனை மட்டும் இதை மட்டும் எடுக்கிறேன். ஸோ இஏ பை சிஏ மைனஸ் 1 ஈக்குவல் டு 4/x மைனஸ் 1 இப்படி வருமா. 2 சைடும் 1 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஏ மைனஸ் சிஏ ஓகேங்களா. சிஏ கிராஸாக போயிடும், ஏன்னா இது வந்து டினாமினேட்டர் 1 இருக்குது. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்து சிஏ பை சிஏ ரெண்டுக்கும் காமனாக சிஏ கொண்டு வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 - x டிவைட் பை எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இஏ பை சிஏ, இஏ மைனஸ் சிஏ என்ன வரும், சிஇ தானே கரெக்டாக. அதாவது இஏலேருந்து இந்த மொத்த என்டையர் பார்ட்லேருந்து இதை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது இந்த சிஇ. ஸோ அப்போ இஏலேருந்து சிஏவை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது சிஇ ஓகேங்களா. ஸோ சிஇ பை சிஏ ஈக்குவல் டு 4 - x டிவைடட் பை எக்ஸ் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சிஇ பை சிஏ கிடச்சிருச்சு. பட் எனக்கு அங்கே மேலே நான் என்ன எடுத்தேன், ஏஇ பை சிஇ தான் கிடச்சி. ஆனால் இங்கே எனக்கு வந்துருக்குது சிஇ பை சிஏ ஓகேங்களா. அதாவது சிஇ பை சிஏ கிடச்சிருக்குது. மேலே நான் எனக்கு என்ன இருக்குது, ஏஇ பை சிஇ.
AE/CE கிடைச்சிருக்குது. ஸோ இந்த சைடு மாத்தி வருது. இன்னமும் அப்ப நான் என்ன பண்ண போறேன், இத கொண்டு வந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் 1யும் கொண்டு வர ட்ரை பண்ண போறேன். ஓகேங்களா? கொண்டு வரப்போ பார்ப்போமா? ஸோ மேல செகண்ட் ஈக்குவேஷன், இப்போ வந்து ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? AE/CE = 6/x. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுலேருந்து 2 சைடும் 1 சப்ட்ராக்ட் பண்றேன். ஸோ அப்ப AE/CE -1 = 6/x - 1. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எப்படி வரும்? AE - CE/CE = 6 - x/xன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த AE - CE என்ன இருக்கு? AE - CE. ஸோ AEலேருந்து CE மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது? AC or CA. ஓகேங்களா? ஸோ அப்போ அதான் எழுத போறேன். நான் வந்து என்னது? AC/CA. ஓகேங்களா? சாரி, AC/CE தான் இருக்கு. CE = 6 - x/x. ஓகேங்களா? இங்க வந்து CE/CA, இங்க வந்து CA/CE. ஓகேங்களா? ACனாலும் CAனாலும் ஒன்று தான். ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் தான் இது. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 2மே சேமா வந்துருச்சு. பட் இது ரெசிப்ரோக்கல். ஸோ அப்போ இதை தலைகீழா மாற்ற போறேன். ஸோ தலைகீழா மாத்துறதுக்கு எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இது 4th ஈக்குவேஷன். அதே இது இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எனக்கு இங்க இருக்கக்கூடியது இங்க இருக்கு. ஓகேங்களா? CE/CA = 4 - xன்றது 3rd ஈக்குவேஷன். CE/CA = 4 - x/x. அதே CE/CA வந்து 6 - x/x. ஸோ அப்போ ஃப்ரம் 3 and 4 என்ன எழுதலாம்? எனக்கு அந்த சைடு இருந்தது 4x, சாரி, x/4 - x. இப்போ இந்த சைடு கண்டுபிடிச்சது 6 - x/x. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அதாவது இதை ஃபேக்டரைஸ் பண்ணி நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் x × x, x² = 6 - x × 4 - x. ஸோ மல்டிபிள் பண்ணேன்னா 6 4s are 24. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் -6x. அடுத்தது -x × 4 -4x -x × -x ப்ளஸ் x². இங்கே வந்து x². ஓகேங்களா? ஸோ ஒரு ஈக்குவல்ட்டுக்கு 2 சைடுமே இந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லைனாலும் இங்கே ப்ளஸ் இருக்குதா அர்த்தம். ஸோ 2 சைடுமே சேம் வேல்யூ இல்லை மல்டிபிள்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த x² அந்த சைடு கொண்டு வந்தால் -x² மாறும். ஸோ x² - x² கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கிறத பாருங்கள். 24 6 4 2மே சேம் சைன்றப்ப ஆட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ -10x இந்த சைடு வரும்போது 10x = 24. அப்போ x = 24/10. ஓகேங்களா? ஸோ 24/10 அப்படின்றது நம்மளுக்கு என்னவா எழுதலாம்? 12/5ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ x = 12/5 அப்படின்றத நம்ம ஆன்சர். எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்டிருக்கான்? ஒய்யை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஒய்யை கண்டுபிடிக்குமா? ஸோ ஒய்யை எந்த ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 + y / y = 6/x. ஸோ இது 2 மட்டும் நான் எடுக்கலாமா? ஸோ அப்போ 5 + y / y = 6/x எழுதுறேன். 5 + y / y = 6/x. ஸோ we know that xோட வேல்யூ என்னது? சாரி, 6. xக்கு பதிலாக 12/5. 5 + y / y. ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக 1க்கு கீழே எதுவும் இல்லைன்னா 1க்கு தான் அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன் அப்படின்னா 6/1. இந்த டினாமினேட்டரை டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா இது வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும். ஓகேங்களா? ஸோ டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னால் கட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 6 நம்ம கட் பண்ணலாம். 1 6 6 2 6 are 12. ஸோ அப்போ 5 + y / y = 5/2. ஸோ இப்போ அகைன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம இங்கே முன்னாடி செஞ்ச மாதிரியே. ஸோ இங்கே எப்படி செஞ்சோமோ அதே தான் இங்கே செய்ய போகிறேன். ஸோ 2 × 5 + y = 5 × y. ஓகேங்களா? 2 இந்த சைடு போகுது, 5y இந்த சைடு போகுது. 2 × 5 10. 2 × y 2y 5y. ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவை y எல்லாம் ஒரு சைடும் நம்பரை ஒரு சைடும் கொண்டு போக போகிறேன். ஸோ இந்த 2y இந்த சைடு போகும்போது 5y பக்கத்தில் 2y அந்த சைடு போகும்போது -2y ஈக்குவல்ட்டுக்கு ஒரு சைடு 10 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 5y - 3y 2y = 3y = 10. y = 10/5.
10/3 ஓகேங்களா. ஸோ அவன் கேட்டிருக்கிறது எக்ஸு ஒய் என்னன்னு. எக்ஸு வந்து 12/5, ஒய் வந்து 10/3 ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெரிய சம்மா இருக்கேன்னு ஃபீல் பண்ணிடாதீங்க. ஈஸி தான். என்ன அப்படின்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்றத ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுறோம். சிமிலர்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதோட சைடு ஆஃப் த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம் ஓகேங்களா. அதே மாதிரி செகண்டாக இந்த சைடை விட்டுட்டு இந்த சைடு மட்டும் எடுக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் அடுத்து இந்த ட்ரையாங்கிள், இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சைடு ஆஃப் த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் என்னவோ அதை எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கு. ஸோ அடுத்தது இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்து நான் இதை மட்டும் எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து இதை மட்டும் எடுக்கிறேன். இதை மட்டும் எடுக்கிறேன். ஸோ அப்படி எடுத்து ரெண்டையுமே சேமாக கொண்டு வரேன், ஒரே மாதிரி கொண்டு வரேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா CE/CA = 4 - x/x நீங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து கொண்டு வரும்போது CA/CE = 6 - x/xன்னு கொண்டு வரேன். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு கொண்டு வந்தால் 4 - x/x = 6 - x/xன்னு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ இதில் இருந்து என்னால் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூவை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து எக்ஸோட வேல்யூவை வச்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருந்து ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சைடில் ரைட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக புரியும் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 4ல் இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ O is any point inside a triangle ABC ஓகேங்களா. ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதில் ஓன்ற ஒரு பாயிண்ட் நடுவில் செட் பண்ணுறேன். இந்த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் AOB, அதாவது ஓவை பைசெக்டர் பண்ணுற மாதிரியும், அதே இது BOC, ஸோ அதுக்கும் அதே மாதிரி COA, ஸோ இது எல்லாத்தையும் பைசெக்டர் பண்ணுற மாதிரி மீட் த சைட்ஸ் AB, BC அண்டு CA ஓகேங்களா. ஸோ இன் பாயிண்ட் D ஓகேங்களா. அதாவது ஏபின்றது பாயிண்ட் டிலையும், பிசின்றது பாயிண்ட் இலையும், சிஏன்றது பாயிண்ட் எஃப்லையும் ஒரு லைன் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ தட் ஓகேங்களா. ஸோ இது சீமாஸ் தியரம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். சீவாஸ் தியரம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே படமாக கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் OAB ஓகேங்களா. இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஓன்றது இது வந்து பைசெக்டர் தான் சொல்லிட்டான். ஓவை பைசெக்ட் பண்ணுற மாதிரி தான் அவன் சொல்லியிருக்கான். அதாவது அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஓபியை பைசெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் டி அப்படின்றப்ப இது வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து இதுவும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைன் பிரிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இது பைசெக்டர் அப்படின்ற பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா OA/OB பைசெக்டர் தியரத்துக்கான ப்ரூஃப் ஓகேங்களா. OA/OB = அடுத்தது என்ன வந்து AD/DB ஓகேங்களா. ஸோ இதை நம்ம எழுதலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அடுத்தது ரெண்டாவது ட்ரையாங்கிள் OBCயை எடுக்கிறேன் ஓகேங்களா. இன் ட்ரையாங்கிள் OBCயை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதே மாதிரி தான் அதுவுமே OE வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், பட் இந்த ஆங்கிளை வந்து ரெண்டாக பிரிக்குது ஓகேங்களா. அப்போ BOCயை பைசெக்டர் ஆங்கிள் அப்படின்றபடி பிரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பைசெக்டர் ஆஃப் BOC வந்து ஈன்ற பாயிண்டில் OE அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நான் இங்கே எடுத்த மாதிரி எடுத்தேன்னா OB/OC எடுக்கலாமா, ஈக்குவல் டு BE ஓகேங்களா. என்ன டைரெக்ஷனில் இந்த நான் ஃபஸ்ட்டு எடுத்தனோ அதே தான். இது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு எடுத்தேன். அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு எடுக்கும்போது அதுக்குரிய பேரலல் இது தான் ஓகேங்களா. அப்போ BE/CE ஓகேங்களா. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. அதே மாதிரி அடுத்தது மூணாவது ட்ரையாங்கிள் OCA எடுக்கிறேன். ட்ரையாங்கிள் OCA எடுக்கும்போது OC/OA ஈக்குவல் டு CF
டிவைடட் பை ஏஎஃப். ஓகேங்களா, இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ 3 ஈக்குவேஷன் நம்மளாவே எடுத்திருக்கோம். இது 3யுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் 1, 2 அண்டு 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். ஓஏ அதாவது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணுறேன். ஓஏ டிவைடட் பை ஓபி இன்ட்டு OB divided by OC into OC divided by OA equal to அதே மாதிரி இந்த சைடு AD divided by DB into BE divided by CE into CF divided by AF. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா OA கேன்சல், OB கேன்சல், OC கேன்சல். ஸோ இது எல்லாமே கேன்சல்ன்றப்போ 1 இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பத்தலை. ஸோ அதனால் இந்த இடத்துல சின்னதாக எழுதுகிறேன். ஸோ இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் டாப்பில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. ஏடி இன்ட்டு பிஇ இன்ட்டு சிஎஃப் டாப்பில் இருக்கிறதெல்லாம் வச்சுட்டேன். ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டர் ஃபுல்லாக அப்படியே கிராஸாக இந்த சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் மேலே போயிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ அதான் எழுதுகிறேன். டிபி இன்ட்டு சிஇ இன்ட்டு ஏஎஃப். ஓகேங்களா, ஸோ நியூமரேட்டர்லாம் இந்த சைடு இருக்குது. இங்கே மேலே இருக்கிறத மட்டும் அப்படியே வச்சுட்டு கீழே இருக்கிறத ஃபுல்லாக ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது இது ஈக்குவல் டு இது அப்படின்னு வரும். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் கேட்டிருக்கான். ஸோ ஏடி இன்ட்டு பிஇ இன்ட்டு சிஎஃப் ஈக்குவல் டு டிபி இன்ட்டு இசி இன்ட்டு எஃப்ஏ. ஓகேங்களா, டிபி இன்ட்டு இசி இன்ட்டு ஏஎஃப் ஆர் எஃப்ஏ. நான் இங்கே கீழே கூட அதையும் எழுதுகிறேன், ஏஎஃப். ஓகேங்களா, ஸோ அவன் கேட்டிருக்கத அப்படியே நம்மளுக்கு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்டு சம்மு. பார்க்குறதுக்கு ஏதாவது நிறையா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போட்டு பார்க்கும்போது அதோட ரேஷியோவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ டினாமினேட்டரை மட்டும் இந்த சைடு கிராஸாக கொண்டு போனீங்கன்னா நமக்கு இந்த இது வந்துடும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. தென் நெக்ஸ்ட்டு சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 4ல் இருக்கக்கூடிய இந்த 4th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஃபிகர் ABC is a triangle in which AB equal to AC. Point D and E are the points on the side AB and AC respectively. DU, ஓகேங்களா, such that AD equal to AE. அதாவது ஃபஸ்ட்டு சொன்னது AB வந்து ஏசிக்கு ஈக்குவல், ரெண்டாவது சொன்னது AD வந்து AEக்கு ஈக்குவல். ஸோ தட் த பாயிண்ட்ஸ் BC, E and D lie on a same circle. அதாவது இந்த பாயிண்ட் 4 பாயிண்ட் ஒரு சர்க்கிள் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அந்த 4 பாயிண்ட்டும் இந்த சர்க்கிளில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை ப்ரூவ் பண்ண வேண்டியதான் நம்ம வேலை. ஸோ இப்போ கிளாஸ் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டயக்ராம் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசியை ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். ஓகேங்களா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஓகேங்களா, ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசி அப்படின்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான், ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படின்றப்ப. ஸோ அப்போ இதோட ஆங்கிளும் கண்டிப்பாக ஈக்குவல் தான். ஓகேங்களா, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஏசிபி. ஓகேங்களா, பியும் சியும் ஈக்குவல், ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா, காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது எடுக்க போகிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ இங்கேயும் என்ன சொல்லியிருக்கான் நம்மளுக்கு, ஏடி வந்து ஈக்குவல் டு ஏஇ. அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல் தான். ஓகேங்களா, therefore angle of ADE equal to angle of AED, ரெண்டுமே சேம் பிகாஸ் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ஸோ ரெண்டையுமே எழுதி வச்சாச்சு. தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஏபியில் இருந்து
இந்த ஏடியை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு டிபி கிடைக்கும். ஸோ அதான் எழுத போகிறேன். ஏபி மைனஸ் ஏடி. ஓகேங்களா? லெஃப்ட் சைடு எழுதும்போது ரைட் சைடு அதே மாதிரி எழுதலாம் இல்லையா? ஏசி மைனஸ் ஏஇ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏபியில் இருந்து ஏடியை சப்ட்ராக்ட் பண்ணேன்னா இது கிடைக்கும். ஓகேங்களா? இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் இது மட்டும் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் நான் எழுதுகிறேன். டிபி. ஓகேங்களா? டிபி ஆர் பிடி. பிடின்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு ஏசியில் இருந்து ஏஇயை சப்ட்ராக்ட் பண்ணால் இசி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து ஏசிக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களே, அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, ஏடி வந்து ஏஇக்கு ஈக்குவல், ஏடி வந்து ஏஇக்கு ஈக்குவல். இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணது டிபி வந்து சிஇக்கு ஈக்குவல். ஸோ இதுவும் இதுக்கு ஈக்குவல், இதுவும் இந்த சைடுக்கு ஈக்குவல் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சேல்ஸ் தியரம் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ பை கன்வர்ஸ் ஆஃப் சேல்ஸ் தியரம். ஓகேங்களா? ஸோ அப்போ கன்வர்ஸ் ஆஃப் சேல்ஸ் தியரம். ஸோ சேல்ஸ் தியரத்தில் நம்ம என்ன எடுப்போம், இந்த சைடு ஏடி டிவைட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைட் பை இசின்னு எடுப்போம் இல்லையா? அதை தான் எழுத போகிறேன். ஏடி டிவைட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைட் பை இசி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் எழுதிட்டேன். உங்களுக்கு தெரியலையா? ஓகே. ஸோ பை கன்வர்ஸ் ஆஃப் சேல்ஸ் தியரம், இந்த சைடு இருக்கிறது கன்வர்ஸ் ஆஃப் சேல்ஸ் தியரம்ன்றப்ப ஏடி டிவைட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைட் பை இசி அப்படின்னு எடுத்து எழுதிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே கண்டுபிடிச்சோம். ஆங்கிள் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஏடிஇ இருக்கு இல்லையா? ஏபிசி வந்து ஏசிபிக்கு ஈக்குவல். ஓகேங்களா? அதாவது பிசிக்கு ஈக்குவல். இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டியும் பியும் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள் தானே. ஸோ அப்போ இதுவுமே ஈக்குவல் தானே. அதாவது ஃபஸ்ட்டு பியும் சியும் ஈக்குவல், டியும் இயும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பியும் டியும் ஈக்குவல், ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதே மாதிரி சியும் இயும் ஈக்குவல், ஏன்னா இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஓகேங்களா? இங்கே டபுள் போட்டால் இங்கே ட்ரிபிள் போட்டுக்குவோம். ஸோ இதைத்தான் அடுத்து எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஏடிஇ. ஓகேங்களா? ஸோ இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள் பிகாஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங். இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து இந்த சேல்ஸ் தியரம் படி கன்வர்ட் பண்ணி எழுதிருக்கோம் அப்படின்னா ஏடி இதுவும் பேரலல் அப்படின்றப்ப, இந்த ரெண்டு சைடுக்கு ஈக்குவல் அப்படின்றப்ப கண்டிப்பாக டி வந்து பேரலல் டு பிசி அப்படின்றத எழுதிடலாம். ஓகேங்களா? டி பேரலல் டு பிசி. ஓகேங்களா? இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி வந்து ஏடிஇக்கு ஈக்குவல் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். பட் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏடிஇ வந்து ஏஇடிக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏடிஇ அப்படின்றது ஏஇடிக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏபிசி ஆங்கிள் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஏஇடி. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஏடிஇ வந்து ஏஇடிக்கு ஈக்குவல் அப்படின்னு இங்கே கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஇடின்றது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அங்கே எடுங்க, ஏஇசி அப்படி எடுத்துட்டிங்கன்னா என்ன எழுதலாம், 180. இது மொத்தமும் 180. 180லேருந்து இந்த சிஇடியை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு ஏஇடி கிடைக்குமா? ஸோ அதான் ஏஇடியை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் சிஇடி ஆங்கிள் ஆஃப் சிஇடி எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ஏபிசி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் சிஇடி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கிறத மட்டும் பாருங்கள். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எடுத்துருக்கிறேன். ஏபிசி எடுத்து ஏடி ஈக்குவல்னு கொண்டு வந்து என்ன பண்ணுறேன், அடுத்த ஸ்டெப்பு ஏபிசியையும் இந்த சிஇடியையும் ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு வரும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஏசிபியையும் இந்த ஏடிஇயையும் ஏஇடி. ஓகேங்களா? இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ அப்போ ஏசிபியையும் ஏஇடியையும் எடுத்து ஏசிபி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் பிடிஇ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும்னு காமிக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இதுவும் இதையும் ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு கொண்டு வந்துட்டோம்.
அடுத்தது இதையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த பிடிஇசி இது நாலுமே என்ன சொல்லலாம் சைக்ளிக் குவாடிலேட்டரல் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி பிசிஇடின்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா, சைக்ளிக் குவாடிலேட்டர்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ அடுத்தது நான் இந்த சைடு ரெண்டையும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே எழுதுனதை அப்படியே இப்போ இந்த சைடு எழுத போகிறேன். ஓகேங்களா, ஸோ டயக்ராமை இங்கே வச்சுக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா angle of ACB equal to angle of AED. ஓகேங்களா, சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ஒரே லைனில் ரெண்டு பேரலல் லைன் கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஏஇடி அப்படின்றது எதுக்கு ஈக்குவல், ஏஇடின்றது மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய 180 டிகிரி. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டைரக்ஷனை மாற்றணும் இல்லையா, ஏஇடி இந்த டைரக்ஷனில் இருந்து எனக்கு இங்கே வரணும். ஸோ அப்போ இதில் இருந்து இதை மாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி வச்சுருக்குறோம். என்ன அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஏடிஇ ஈக்குவல் டு ஏஇடி. ஓகேங்களா, ஸோ அப்போ ஏஇடினாலும் என்னது ஏடிஇனாலும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ இதுவும் என்னது ஐசோஸ்செலஸ் ட்ரையாங்கிள். அப்போ ரெண்டுமே ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏஇடியை ஏடிஇன்னு எழுத போகிறேன். ஆங்கிள் ஆஃப் ஏஇடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஏடிஇ ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒன்று தான். இப்போ ஏடி வேணும் அப்படின்னு ஏடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு இது வேணும்னா 180லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் இது கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஏடிஇ அப்படின்றது 180 டிகிரி மைனஸ் இடிபி, ஆங்கிள் ஆஃப் இடிபி. ஓகேங்களா, ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் ஏசிபி இந்த மைனஸ் ப்ளஸ் இந்த சைடு வந்துடும், ஆங்கிள் ஆஃப் இடிபி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கொண்டு வந்துட்டோம். ஏபிசி ப்ளஸ் சிஇடி. ஸோ பாருங்கள், ஏபிசி ப்ளஸ் சிஇடி இதுவும் 180 டிகிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசிபி இதுவும் இடிபி இதுவும் 180 டிகிரி. ஸோ இதுவும் 180 டிகிரி, இதுவும் 180 டிகிரி. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை வந்து நான் 4th ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இதை வந்து நான் முதல்ல 2 வரைக்கும் வச்சுருக்கேன். இது 3rd, இது 4thன்னு வச்சா ஃப்ரம் 3 and 4 என்ன எழுதலாம், சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் 180 டிகிரி. ஓகேங்களா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் 180 டிகிரி ரெண்டுக்குமே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ இது வந்து சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் 180 டிகிரி இந்த குவாடிலேட்டரல். ஓகேங்களா, ஸோ அப்போ ரெண்டுமே எல்லாமே 180 டிகிரி தான். குவாடிலேட்டரை பொறுத்த வரைக்கும் இதை குவாடிலேட்டரை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி 180 டிகிரி இது குவாடிலேட்டரல். ஓகேங்களா, ஸோ அப்போ therefore நம்ம அதே பாயிண்ட் அப்படியே தான் எடுக்கணும், பிசிஇடி. ஓகேங்களா, என்ன ஆர்டரில் இருக்கோ அதே தான் பிசிஇடி. ஓகேங்களா, பிசிஇடி இஸ் எ cyclic quadrilateral. Therefore these 4 points are lies on cyclic quadrilateral நாலே கண்டிப்பா these 4 points are lies on the circle. ஓகேங்களா, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ் எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த சம்மு. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ரெண்டுமே இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். அந்த டயராமை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இதுவும் ஈக்குவல்,
இதுவும் இதுவும் ஈக்குவல் கொடுத்துருக்குறான். அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஏபி பிசி ஏசின்றது. ஸோ அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல். அதே மாதிரி இதுவும் இதுவும் ஈக்குவல்ன்றப்ப இதுவும் இதுவும் ஈக்குவல். ஸோ இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்தது இந்த ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோதான் நம்ம இந்த சம்மில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலைன்னா கூட நீங்கள் வந்து டயக்ராம் இது வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 4th யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 6th சம் தான் பாருங்கள். டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. பிசியோட மிட் பாயிண்ட் தான் டி. அடுத்து பிசி ஓகே அண்டு ஏஇ பெர்பெண்டிகுலர் டு பிசி. ஓகேங்களா? ஏஇன்றது பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்தது இதெல்லாம் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு அசியூம்ஷன்லாம் நம்ம இது ட்ரையாங்கிள் தான் கண்டுபிடிக்கிறோம். இவங்க ட்ரையாங்கிளும் கொடுக்கல. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிவிட்டு நான் இங்கே வரைஞ்சிருக்கிறேன். ஸோ ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிக்கும் சிக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட், பியையும் சியையும் கரெக்டாக எக்ஸாக்டாக ரெண்டாக பிரிக்கிற மாதிரி ஒரு மிட் பாயிண்ட், இதுக்கு பேர் டி அவன் கொடுத்துருக்குறது. ஓகேங்களா? மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஏலேருந்து இந்த டியை கனெக்ட் பண்ணக்கூடிய லைனு இது. ஓகேங்களா? இதுதான் அந்த மிட் பாயிண்ட்டையும் இதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைன். அடுத்தது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான், என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஏஇ வந்து பெர்பெண்டிகுலர் டு பிசின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ ஏஇ வந்து பெர்பெண்டிகுலர் டு பிசி. ஓகேங்களா? இது மிட் பாயிண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பிசி வந்து மொத்தமாக ஏன்னு கொடுத்துட்டான். ஏசி வந்து பின்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஏபி வந்து சின்னு கொடுத்துட்டான். தென் நெக்ஸ்ட்டு இடி, இந்த ஈக்கும் டிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு எக்ஸு. அடுத்தது ஏடி வந்து டின்னு கொடுத்துருக்கான். ஏஇ வந்து ஹச்ன்னு கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு இதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 6 தான் இது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை விட்டுட்டு இந்த சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஓகேங்களா? ஏடிசி சாரி, இதை விட்டுட்டு மொத்தமாக பாருங்கள் ஏஇசி. ஓகேங்களா? ஏஇசி. ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏஇசி இதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகேங்களா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைபார்டன்ஸ். ஸோ அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு பித்தாகரஸ் ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர். ஓகேங்களா? ஏசின்றது பி, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇன்றது ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் இசி. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இசிக்கு நம்ம கொடுக்கல, பட் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிலேருந்து சி வரைக்கும் மொத்தம் ஏ. அப்போ இந்த மிட் பாயிண்ட் எடுக்குது அப்படின்னா இங்கே இருந்து இது வரைக்கும் ஏல பாதி. அப்போ மீதி இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஏல பாதி. ஓகேங்களா? ஸோ இப்போ பிரிச்சிருக்கேன் ரெண்டா. மொத்தம் ஏன்னு கொடுத்துட்டா இது வந்து ஏல பாதி, இதுலையும் ஏ பாதி. பட் நம்மளுக்கு தேவை இங்கே இருந்து இங்கே வரைக்கும் பார்க்கணும். ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் a/2னா இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஈஸியை எக்ஸு ப்ளஸ் a/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா? இப்போ ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a/2 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப ஏ ஸ்கொயர் பை 4, 2 ஸ்கொயர் 4. அதாவது ஸ்கொயர்ன்றது ஏவுக்கும் 2க்கும் காமன். ப்ளஸ் 2 இன்ட்டு 2, 2 2 கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி என்ன இருக்குது, எக்ஸு ஏ. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஏஎக்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன். பட் என்ன அப்படின்னா சைடில் எழுதிடுறேன், ஏன்னா அப்போ தான் வீடியோவில் ஃபுல்லாக கவர் ஆகும். ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏஇடி மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா
ஏஇடியில் எடுத்துக்கிட்டேன்னா இதுதான் ஹைபார்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏஇடி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஹைபார்டன்ஸ் ஏடி. அப்போ என்ன பண்ணலாம், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். கரெக்டாக, அதாவது ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஸோ அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ அப்போ ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஏஎக்ஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுதான் அவன் கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் பாருங்கள். பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஏஎக்ஸ் ஓகேங்களா. ஸோ முன்னாடி ஏஎக்ஸ் இருக்குது, இது ரெண்டாக இருக்கும். எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிவிஷனை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் கேட்டிருக்கான் பாருங்கள். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ஓகேங்களா. வேறு ஒன்றுமே இல்லை, இந்த சம்மில் நான் வந்து அந்த சைடு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிளை மறைச்சிக்கோங்க, மறைச்சிக்கிட்டு இந்த ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன்னா இது ஹைபார்டன்ஸ், ஏன்னா இதுதான் ரைட் ஆங்கிள் ஓகேங்களா. இது ஹைபார்டன்ஸு, இங்கே இருந்து இங்கே வரைக்கும் தான் நமக்கு a/2. பட் நமக்கு தேவை இதிலேருந்து இது வரைக்கும் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ a/2 இங்கேருந்து இங்கே இருக்கிறதுல இதில் இருந்து இதை கழிச்சிட்டோம்னா இது கிடைக்குமா ஓகேங்களா. ஸோ மொத்தமும் இதிலேருந்து இது வரைக்கும் a/2, அதில் எக்ஸை கழிச்சிட்டா இந்த இது b கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே எழுத போகிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் ABE ஓகேங்களா. ஸோ செகண்ட் டிவிஷன் இன் ட்ரையாங்கிள் ABE பொறுத்த வரைக்கும் ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் வந்து சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் a/2 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் a/2 ஹோல் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு பி ஓகேங்களா. ஸோ இந்த டூ கேன்சல் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மீதி ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சேர்த்து எழுதுறேன், ஹச் ஸ்கொயரையும் எக்ஸ் ஸ்கொயரையும் சேர்த்து எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணினேன் அப்படின்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்க இதை வந்து ஈக்குவேஷன் 2னே வச்சுக்கோமே ஓகேங்களா. ஸோ அப்போ ஃப்ரம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர், வி நோ தட். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை 4 மைனஸ் ஏஎக்ஸ் ஓகேங்களா. ஸோ அவன் கேட்டிருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன், புக்கில் கேட்டிருக்க செகண்ட் டிவிஷன் இதுதான். ஸோ அதையும் ரீச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2p ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2. அதாவது பி ஸ்கொயர் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, சி ஸ்கொயர் இருக்குது, இது ரெண்டையும் கூட்டினா இங்கே இது இருக்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். செய்வோமா. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3னும் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4னும் எடுத்துக்கிட்டால் ஈக்குவேஷன் 3 + 4 எடுத்துக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஏஎக்ஸ், இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் அகைன் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 மைனஸ் ஏஎக்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் கேன்சல், மீதி என்ன இருக்குது, பி ஸ்கொயர் டபுள் டைம் இருக்குது. ஸோ அப்போ அதை நான் எப்படி எழுதலாம், பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2p ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை 4 ஏ ஸ்கொயர் பை 4. ஸோ 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை 4ன்னு எழுதலாம். இதையும் கட் பண்ணால் 2 2s are 4 ஓகேங்களா. ஸோ அப்போ மீதி எழுதும்போது 2p ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2. இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 6th சம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர் ப்ரூவ்டு முடிஞ்சா.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்ன்றது நம்புகிறேன். ஸோ அப்படி புரிஞ்சிருந்தது, பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 4 ஓகேங்களா. அதில் இருக்கக்கூடிய 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். A man whose eye level is 2 meter above the ground wishes to find the height of a tree. ஓகேங்களா. He places the mirror horizontally on the ground 20 meter from the tree and finds that if he stands at a point C which is 4 meter from the mirror. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, ஒரே கிரவுண்டில் ஒரு ட்ரீ இருக்குது. அடுத்து அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேன் இருக்கான். ஓகேங்களா. ட்ரீக்கும் மேனுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலை, பட்டு ஒரு மிரர் ரெண்டுக்கு நடுவில் வச்சுருக்காங்க. அந்த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீலேருந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்தது அந்த 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க மிரர்லேருந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த மேன் நிற்கிறான். ஸோ மேன் அதாவது ஒரு படமே வரைஞ்சிடாது அப்படியே. ஸோ அவன் சொல்லியிருக்கிறது இது ட்ரீ, இது மேன். ஓகேங்களா. மேனோட ஹைட் அதாவது ஐ சைட்டுன்னு சொல்லிட்டா. ஸோ மேன் இங்கேருந்து இப்படி பார்க்கும்போது அவனோட ஐ சைட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 2 மீட்டர். ஓகேங்களா. ட்ரீக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லலை, அதை தான் கேட்டிருக்கான். ஹச்சு இந்த மிரர் பார்த்தீங்கன்னா இதுதான் மிரர்னால் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 20 மீட்டர்னு கொடுத்துருக்கான். இந்த மிரர்லேருந்து இந்த மேன் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்கான் அப்படின்னா 4 மீட்டர் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இந்த மேனு இங்கே இருந்து இந்த மிரரில் இந்த ட்ரீயோட டாப்பை வியூ பண்ணுறான். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரீயோட ஹைட் எவ்வளவு அப்படின்றத அவன் கேட்டிருக்கான். ஸோ எக்ஸாக்டாக அந்த ட்ரீ மிரரோட ஹைட்டை பார்க்கும்போது பார்க்குறான் அப்படின்னா அந்த ட்ரீ வந்து எவ்வளோ ஹைட்டு அப்படின்றதான் கேட்டிருக்கான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இதைத்தான் இப்போ கிளாஸாக பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ட்ரீக்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். ஓகேங்களா. ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக ரெண்டுமே கரெக்டாக இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ பென்சில் எல்லாம் எரேஸ் பண்ணி போடுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீயோட ஹைட் வந்து இங்கே வந்து படுது அப்படின்னா இந்த ஆங்கிள் ஒன்று இருக்குது, இந்த ஆங்கிள் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இது வந்து இன்ஸ்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்ற எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே இன்ஸ்டன்ஸ் ஆங்கிள், ரிஃப்ளெக்ட் ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றப்ப அடுத்த கண்டிஷன் பாருங்கள். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது 90 டிகிரி அப்படின்னா இதுவும் 90 டிகிரி தான். ஓகேங்களா. ஸோ இது 90 டிகிரிலேருந்து ஐ போச்சுன்னா என்ன வருமோ அதே தான், 90 டிகிரிலேருந்து ஆறு போச்சுன்னா அதே தான் இங்கேயும் வரும். ஸோ இது ரெண்டும் சேம். இது ரெண்டும் எப்படி சேமோ அதே மாதிரி இது ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பேர் வச்சிடலாமா. ஸோ இதுக்கு பேர் வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஏ அப்படின்னு பேர் வைக்கிறேன். இது வந்து இங்கே இருக்கக்கூடியதுக்கு நான் பினும் சினும் டினும் ஈனும் வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 3 பேர் வச்சாச்சு. ஸோ இது வந்து நார்மல் லைனு, பெர்பெண்டிகுலர் லைனு. ஸோ இப்போ பேர் வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரீயோட ஹைட்டை கண்டுபிடிப்போமா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து என்னது ஐ ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஆகும், நம்ம சொன்ன மாதிரி இது 90 டிகிரி இது 90 டிகிரி அப்படின்ற மாதிரியும் இந்த டீட்டாவும் ஈக்குவல்ன்ற மாதிரியும் எழுத போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன எடுத்துக்கோங்க, ஆங்கிள் ஆஃப் என்பிஏ ஈக்குவல் டு, சரி நம்ம வந்து ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா. இதை கூட வேணாம், ட்ரையாங்கிளை முதல் எழுதிக்குவோம். ஏபிஇ. ஓகேங்களா. ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்டு இதை விட்டுருவோம், இங்கேயும் எழுதுகிறேன் இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்டு ட்ரையாங்கிள் ஏபிஇன்றப்ப பிசிடி. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் எடுக்கும்போது ஆங்கிள் ஆஃப் என்பிஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் என்பிசி. ஓகேங்களா. அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஓகேங்களா. என்னன்னு தெரியாது, பட் டீட்டா வச்சுட்டேன். ஓகேங்களா.
தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ 90 டிகிரி சியும் 90 டிகிரி ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் ஆஃப் இஏபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் டிசிபி ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ வழக்கமாக நம்ம என்ன எழுதலாம் பை டபுள் ஏ சிமிலாரிட்டி ஓகேங்களா. 2 டிகிரியுமே 2 ஆங்கிளுமே ஈக்குவல் சிமிலாரிட்டி ஓகேங்களா. பேசிக்கிட்டே இருந்தால் ஸ்பெல்லிங் வர மாட்டேன். பை டபுள் ஏ சிமிலாரிட்டி என்ன சொல்லலாம், இந்த ட்ரையாங்கிள் ஏபிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிசிடி. ஸோ அப்போ வழக்கமாக என்னென்னா 2 பேரலல் சைடுமே ரேஷியோ வந்து எழுதலாமா, சிடி டிவைடட் பை ஏஇ ஈக்குவல் டு சிபி டிவைடட் பை ஏபி ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் எழுதுறேன், இது ரெண்டாவது கீழே எழுதுனேன், அதேமாதிரி இப்போ இதை மேலே எழுதிட்டு இதை கீழே எழுதிக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்குரிய டேட்டாவை போடுங்க. சிடி அப்படின்றது 2, ஏஇன்றது தெரியாது ஹச், சிபின்றது 4, ஏபின்றது 20 ஓகேங்களா. ஸோ 20க்கும் 4க்கும் கட் பண்ணால் 5 4s are 20. ஸோ 2/h 1/5. ஸோ 5 இந்த சைடு போனால் 2 into 5 equal to 1 இங்கே இருக்குது 1 into h. ஸோ அப்போ h is equal to 10. அவன் என்ன டேட்டா கொடுத்துருக்கான், மீட்டரில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அந்த ட்ரீயோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு 7th சம்மு. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறையா ஏதோ வித்தியாசமாக இருக்குது, பேரல் ஆஃப் நிறையா இருக்குது, நீ யோசிக்கவே வேணாம். 2 ட்ரையாங்கிள் இந்த படத்தை மட்டும் நம்ம போட்டுக்கிட்டாலே போதும் தான், ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்ச ஆன்சரை எழுதிட முடியும் ஓகேங்களா. ஸோ 2 ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்றத வச்சு இதோட ரேஷியோ ஆஃப் த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றத எடுத்து எழுத போகிறோம் ஓகேங்களா. சைட்ஸ் ஆஃப் த ரேஷியோஸ் ஆஃப் த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 8, அதாவது 4th யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 8th நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், an emu which is 8 feet tall is standing at the foot of a pillar ஓகேங்களா. 8 feet டால் இருக்கக்கூடிய ஈமு வந்து ஒரு பில்லருக்கு பில்லர் அடிவாரத்தில் நிற்கிது. விச் இஸ் 30 feet ஹை, அந்த பில்லரோட ஹைட்டும் 30 ஓகேங்களா. அப்புறமா என்ன சொல்கிறாங்க, இட் வாக்ஸ் அவே ஃப்ரம் த பில்லர்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. த ஷேடோ ஆஃப் த ஈமு ஃபால்ஸ் பியாண்ட் ஈமு ஓகேங்களா. அதாவது ஈமுவோட ஷேடோ வந்து அதோட பின்னாடி விழுகுது. அதுக்கப்புறம் என்ன கேட்டுக்காங்க, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த லென்த் ஆஃப் த ஷேடோ அண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈமு டு த பில்லர். பில்லருக்கு ஈமுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த ஈமுவோட ஷேடோ எவ்வளோ தூரம் விழுகுது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஈமு இப்போ நிமிஷம் அதை படத்தாவே போட்டு காமிச்சிடுறேன். 8th சம் 30 feet பில்லர் இருக்குது. இங்கே இருந்து ஈமு வந்து இவ்வளோ தூரம் நிற்கிது. அதோட ஈமுவோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8 feet அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதோட ஷேடோ வந்து இவ்வளோ தூரம் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதோட ஷேடோ இவ்வளோ தூரம் விழுகுது. இதுதான் அவன் கொடுத்துருக்க கொஸ்டின். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, த ரிலேஷன், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த லென்த் ஆஃப் த ஷேடோ. இந்த ஷேடோவுக்கு என்ன ரிலேஷன் இருக்குது, இதோட லென்த் ஆஃப் த ஷேடோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு கேட்டிருக்கான். அடுத்தது என்ன கேட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈமு டு பில்லர் ஓகேங்களா. இதில் இருந்து இது வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ட்ரையாங்கிளாக கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ இதே ட்ரையாங்கிளை இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன் ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிளுக்கு பேர் வைக்கலாமா, இது ஏ, இது பி, இது சி, இது வந்து டி, இது வந்து இன்னு பேர் வச்சுட்டேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க, இது வந்து 30 feet கொடுத்துட்டான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 8 feet கொடுத்துட்டான் ஓகேங்களா. இது வந்து ஷேடோ ஆஃப் த ஈமு ஓகேங்களா, ஈமுவோட ஷேடோ. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈமு டு பில்லர் ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈமு டு பில்லரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஷேடோ ஆஃப் த ஈமு வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா.
ஸோ இதை இப்போ நான் கண்டுபிடிக்கணும், ரிலேட் பண்ணணும் அப்படின்றப்ப வழக்கம் போல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே இடத்துல ஒரே பேஸில் 2 ட்ரையாங்கிள் இருந்தால் 2 சிமிலர் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுவோம். ப்ரூவ் பண்ணிவிட்டு அதோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரேஷியோ ஆஃப் த சைடு ஆஃப் த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி எடுத்து நம்ம அதுக்கப்புறம் அந்த டேட்டா அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம் எக்ஸ் ஒய்யை. இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம் இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் அண்டு ட்ரையாங்கிள் இசிடி ரெண்டாவது ட்ரையாங்கிள். ஸோ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் ஏபிடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இசிடி ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்தது இந்த டின்றது ரெண்டுக்குமே காமன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் பிடிஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் சிடிஇ ஈக்குவல் டு காமன் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ பை டபுள் ஏ சிமிலாரிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம், டபுள் ஏ சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிடி. ஓகேங்களா? ரெண்டுமே சிமிலர். தட் ஃபோர் என்ன பண்ணலாம், வழக்கம் போல் ஏபி டிவைடட் பை இசி. ஓகேங்களா? அடுத்தது பிடி டிவைட் பை சிடி, அடுத்தது ஏடி டிவைட் பை இடி எழுதலாமா? இது ரெண்டையும் எடுத்து எழுதிட்டேன். மூணாவது எடுக்கும்போது இந்த ஏடி டிவைட் பை ஏஇ இதில் ரெண்டுலேயுமே எனக்கு அளவே தெரியாது. ஸோ அதனால் அதை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை. அது போக அது ரெண்டாலும் எந்த யூஸும் கிடையாது. நம்மளுக்கு இது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2 சைடை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30. இங்கேயே நான் எழுதுறேன், அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஏபிக்கு பதிலாக 30. இசி எங்கே இருக்குது, இசி எவ்வளவு, 8 ஃபீட் ஈக்குவல் டு பிடி. பிடின்றது இது எக்ஸ் இது ஒய் ரெண்டும் சேர்ந்தால் தான் பிடி, எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை சிடி. சிடின்றது இங்கேருந்து இங்கே என்ன இருக்குது, ஒய் மட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நான் சால்வ் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 30யும் 8 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 கட் பண்ணால் 15 2s ஆர் 30, 4 2s ஆர் 8. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 15/4 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ஒய். ஸோ ஒய் இந்த பக்கம் போகும்போது 15 ஆல்ரெடி இருக்குது, ஒய் இந்த சைடு வரும்போது 15y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. நம்ம வந்து வெறும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு போட்டு 4 போட்டிங்கன்னா அந்த 4 இந்த சைடு போட்டிங்கன்னா ஒய்க்கு மட்டும் வந்துடும், இந்த சைடு போட்டால் எக்ஸுக்கு மட்டும்தான் எடுத்தோம் இப்போ அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி 2 டேர்மாக இருக்கும்போது இன்னொரு டேர்மில் மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா 4x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 15y. ஓகேங்களா? இந்த 4y இந்த சைடு வரும்போது 15y மைனஸ் 4y. ஒய் எல்லாம் ஒரு சைடு, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ 15 மைனஸ் 1 4, 11y ஈக்குவல் டு 4x. ஓகேங்களா? அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு. ஸோ என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த லென்த் ஆஃப் த ஷேடோ. ஷேடோவுக்கான லென்த்துக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ எக்ஸுன்றது இதோட ஷேடோ, ஒய் சாரி இங்கே இருக்கா, எக்ஸுன்றது இதோட ஷேடோவாக இருந்துச்சுன்னா ஒய்ன்றது ஈமுவோட ஷேடோ. ஸோ பில்லரோட ஷேடோ, ஈமுவோட ஷேடோ ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ ரிலேஷன் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, இது ஷேடோன்றதை விட டிஸ்டன்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட இதுக்கும் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் எக்ஸு, இதுக்கும் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஷேடோ. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா எக்ஸுன்றது டிஸ்டன்ஸு, ஒய்ன்றது ஷேடோ. ஓகேங்களா? ஸோ அப்போ 4x ஈக்குவல் டு 11y. எக்ஸு மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 11/4 இன்ட்டு ஒய். ஓகேங்களா? ஒய்ன்றது ஷேடோ தானே. ஸோ அப்போ எக்ஸுன்றது டிஸ்டன்ஸு. ஸோ ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்றது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 11/4 ஷேடோ எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது 11/4 இன்ட்டு ஷேடோ அப்படின்றத சொல்லலாம். இல்லை நான் வந்து எனக்கு ஷேடோவை வச்சு டிஸ்டன்ஸை சொல்லணும் அப்படின்னா ஷேடோ ஈக்குவல் டு 4/11 இன்ட்டு டிஸ்டன்ஸ். ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸுக்கு 4/11 டைம்ஸ் ஆகக்கூடியது தான் அந்த ஷேடோ அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? இதே டிஸ்டன்ஸை வச்சு எடுத்தோம் அப்படின்னா
ஷேடோவோட 11/4 டைம்ஸ் தான் டிஸ்டன்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டையுமே நம்ம இங்கே சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ ரெண்டுமே இதுக்குரிய ஆன்சர் தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிஞ்சு. செகண்ட் டிவிஷன் அவன் என்ன கேட்டிருக்கான்? டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கான். ஸோ டிஸ்டன்ஸ்னு சொல்லியாச்சு, ஷேடோவும் சொல்லியாச்சு, ரெண்டையுமே இங்கே சொல்லியாச்சு. டிஸ்டன்ஸ் வந்து 11/4 ஷேடோ, ஷேடோ வந்து 4/11 டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டையுமே அவன் கேட்டிருக்க ரெண்டையுமே முடிச்சாச்சு. ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 4th யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 9th சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். 2 circles intersect at A and B from a point P on one of the circles lines PAC and PBD are drawn. Intersect the second circle at C and D. Prove that CD is parallel to the tangent at P. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத படத்தை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி 2 சர்க்கிள் இருக்குது. 2 சர்க்கிளும் ஒன்றுக்கு ஒன்று 2 பாயிண்டில் சர்க்கிள் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட் மாதிரி தான் போட்டேன். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 சர்க்கிளும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று என்னென்ன பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா ஏ அண்டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஏ அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொன்னால் ஃப்ரம் எ பாயிண்ட் பி ஆன் ஒன் ஆஃப் த சர்க்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு சர்க்கிளில் இருந்து பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா லைன்ஸ் சர்க்கிள்ஸ் லைன்ஸ் பிஏசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஏ அடுத்தது பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஏசி அண்ட் பிபிடி. ஸோ பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவோம். பிஏசி அண்ட் பிபிடி ஆர் ட்ரான் இன்டர்செக்டிங் த செகண்ட் சர்க்கிள் அட் சி அண்ட் டி. ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன சொல்லியிருக்கான், இங்கே இருந்து பிஏ வழியா இது பி பாயிண்ட் பி அப்படின்னா இங்கே இருந்து ஏ வழியா இது ஏன்னு வச்சுக்கோங்க, ஏல போய் தொட்டு அடுத்த சர்க்கிளை இன்னொரு இடத்துல தொடுது இந்த பாயிண்ட்டு சி. அதே மாதிரி பி வழியா அடுத்த சர்க்கிளை போய் தொடுது இந்த பாயிண்ட் வந்து டி அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? ஸோ சொன்னதுக்கு அப்புறம் நான் அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ப்ரூவ் தட் இந்த சியையும் டியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சிடி parallel to the tangent at P. ஸோ இந்த P வழியாக நம்ம வரையக்கூடிய இந்த டேஞ்சன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டேஞ்சன்னா இந்த சிடியும் இந்த பியும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸ். இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு இதே எக்ஸசைஸில் 4th சம்மில் நம்ம ஒன்று சம் பார்த்தோம். என்ன அப்படின்னா 4 பாயிண்ட்டை கொடுத்து 4 பாயிண்ட்டும் ஒரு சைக்கிளில் இருக்கா ஒரே சர்க்கிளில் இருக்கா அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கே 4 பாயிண்ட்டு இங்கே ஒரே சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிசிஏ 4மே இந்த சர்க்கிளில் இருக்குது. சர்க்கிளில் கொடுத்துட்டு இதுவும் பேரலல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4th சம்மில் 2 பேரலல் என்ன கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்னாலும் சர்க்கிளில் இருக்கான்னு கேட்டிருக்கான். இப்போ 4 பாயிண்ட் சர்க்கிளில் கொடுத்துட்டு இது 2 பேரலா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே உல்ட்டா தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எனக்கு பிடிசிஏ அப்படி இல்லை அப்படின்னா ஏசிடிபி ஏதாவது ஒரு ஆர்டரில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்கே எடுக்கிறேன் ஏசிடிபி. ஓகேங்களா? இஸ் அ சைக்ளிக் குவாடிலேட்டரல். ஓகேங்களா? ஸோ சைக்ளிக் குவாடிலேட்டரல் 4 பாயிண்ட்டுமே தேட் ஃபோர். ஸோ சைக்ளிக் குவாடிலேட்டரல்னாலே நம்ம அதை வந்து 180 டிகிரி நாங்கள் ப்ரூவ் பண்ணோம். நல்லா ஞாபகம் இருக்குதா? த சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் எவ்வளவு 180 டிகிரி. ஓகேங்களா? அதாவது இந்த டி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கேயே நம்ம ஒரு லைன் கனெக்ட் பண்ணால் தான் இது குவாடிலேட்டராக கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு லைனை கன்சிடர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியும் இந்த ஏவும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி.
இந்த சியையும் இந்த பியையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 180 டிகிரி வரும் ஓகேங்களா. இந்த சியும் இந்த பியும் ஆட் பண்ணால் 180 டிகிரி ஓகேங்களா. ஸோ அதை தான் எழுத போகிறேன். சிடிபி ஓகேங்களா. ஆங்கிள் ஆஃப் சிடிபி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் பிஏசி ஓகேங்களா ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ப்ளூ கலரில் போட்டேன். நெக்ஸ்ட்டு டிபிஏ ஆங்கிள் ஆஃப் டிபிஏ ப்ளஸ் ஏசிடி ஆங்கிள் ஆஃப் ஏசிடி ஈக்குவல் டு 180 டிகிரி ஓகேங்களா. ஸோ எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டும் கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்து இதை ஈக்குவேஷன் 1னும் இதை ஈக்குவேஷன் 2னும் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் 2 ஈக்குவேஷனையும் வச்சு தான் அடுத்து நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ 2 ஈக்குவேஷனும் ரெண்டுமே 180 டிகிரி தானே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் தானே. ஸோ 1 ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சிடிபி ஓகேங்களா. சாரி இப்போ நம்ம இந்த 4க்குள்ளே எடுக்கிறதுனால இதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டின்றது இருக்குது, செகண்ட் வந்து ஏன்னு இருக்குது. எனக்கு வந்து இந்த லைன் தான் பார்க்க போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது ஓகேங்களா. ஸோ அதனால் இதை அப்படியே வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், செகண்ட் ஈக்குவேஷன் இது இருக்கு இல்லையா, இதை ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நான் இன்னொன்று கண்டுபிடிக்க போகிறேன். என்ன அப்படின்னா இது வந்து ஆங்கிள் ஆஃப் சிஏபி அப்படின்றத நான் மாற்றி எடுக்க போகிறேன் ஓகேங்களா. எப்படி அப்படின்னா பிஏபி அப்படின்னு எடுக்க போகிறேன் ஓகேங்களா. ஏன்னா பின்றது இங்கே இருக்குது, இந்த பாயிண்ட் தான் பி ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிஏசி இருக்கு இல்லையா, இது வந்து என்னது ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேங்களா. அதை தான் எழுத போகிறேன். பிஏசி இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் பிஏபி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் பிஏசி ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள் எவ்வளவு 180 டிகிரி ஓகேங்களா. இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனை எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து பிஎஸ்சி இது ரெண்டும் இங்கே சேமாக வருது. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நான் கன்சிடர் பண்ணுறதுல யூஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 and 3 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, ஆங்கிள் ஆஃப் சிடிபி ஓகேங்களா. ஆங்கிள் ஆஃப் சிடிபி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் பிஏசி ஈக்குவல் டு 180 டிகிரி. அதே தான் இங்கே 180 டிகிரி. ஸோ 180 டிகிரியை விட்டுட்டு இதை எழுத போகிறேன். ஆங்கிள் ஆஃப் பிஏபி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் பிஏசி ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பிஏசி கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் சிடிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிஏபி ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் ஆஃப் சிடிபி அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் பிஏபி அப்படின்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம படம் போட்டு காமிச்சிடலாமா. ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு காமிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே கடைசியாக கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன். இங்கே சொன்னதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த லைன் வருது அப்படின்றப்ப இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போகுது அப்படி ஓகேங்களா. ஸோ இதை கன்சிடர் பண்ணும்போது இதுவும் ஈக்குவல் தானே. ஸோ பை ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் ஓகேங்களா. ஸோ அதை தான் நான் இங்கே எழுத போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பை ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி என்ன எழுதலாம் அப்படின்னா இந்த பிபி ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம பேர் பாதியில வைக்கல விட்டுட்டோம். ஸோ இதை ஒய்னும் இதை எக்ஸுனும் வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸ்பிஒய் ஓகேங்களா. அப்போ பிபிஒய் ஈக்குவல் டு பிஏபி ஓகேங்களா. ஸோ அதான் எழுத போகிறேன். பிபிஒய் ஈக்குவல் டு பிஏபி ஆங்கிள் ஆஃப் பிபிஒய் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிஏபி அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் பிஏபினாலும் பிஏபினாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்து ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கிறேன். ஸோ கீழே என்ன பண்ணலாம், ஃப்ரம் 4 and 5 ஓகேங்களா. 4th ஈக்குவேஷன் அண்டு 5th ஈக்குவேஷன் ரெண்டில் இருந்து எடுத்துக்கலாம். என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா இது ரெண்டையும் விட்டுட்டு இந்த சைடு இருக்கிறத மட்டும் எடுக்கலாமா. ஸோ இது ஆங்கிள் ஆஃப் சிடிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிபிஒய் ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் ஆஃப் ஜிடிபி எங்கே இருக்குது, சிடிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிபிஒய் ஓகேங்களா.
ஸோ அப்போ இந்த ஆங்கிளும் ஒன்று தான். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி இதையும் எடுக்கலாம், இதையும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா எக்ஸ் ஒய் பேரலல் டு சிடி. ஓகேங்களா? சியும் டியும் எக்ஸ் ஒய்க்கு பேரலல். என்ன அப்படின்னா இந்த டியும் இந்த பியும் ஓகேங்களா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா ரெண்டு லைனும் பேரலல் தான். ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறோம். therefore லைன் சிடி பேரலல் டு எக்ஸ்பிஒய். எக்ஸ்ஒய் போட்டாலும் சரி, எக்ஸ்பிஒய் போட்டாலும் சரி தான். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து என்ன எழுதலாம் அப்படின்னா ஹென்ஸ் சிடி இஸ் parallel to the tangent xy. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கிறது அந்த சிடிக்கு நம்ம போடக்கூடிய டேஞ்சன்ட் parallel அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அதான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த சம்மு இவ்வளோதான். ஸோ நமக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டேன்னா அவன் வரைஞ்சி கேட்டிருக்கக்கூடியது இந்த லைனும் parallel அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்கிறான். பட் ஒரு சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் குவாடிலேட்டரல் சர்க்கிள் சைக்கிளிக் குவாடிலேட்டரில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் 180 டிகிரி. ஸோ இதை வச்சு இது என்ன இருக்கோ அதுதான் இது இருக்கும் அப்படின்றதையும், அடுத்து இது என்ன இருக்கோ அதுதான் வந்து இது இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிச்சு, ஸோ இதுவும் சேம் அப்படின்றப்ப இந்த ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளவுதான் இந்த சம்மு. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு 4th யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 10th சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். Let ABC be a triangle and DEF are the points on the respective sides AB, BC, AC. ஓகேங்களா? Let AD is to DB equal to 5:3, BE is to EC equal to 3:2, AC வந்து 21. Find the length of the line segment CF என்னன்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏபிசின்ற ட்ரையாங்கிள், டின்றது ஏபியோட மிட் பாயிண்ட், இன்றது பிசியோட மிட் பாயிண்ட், எஃப்ன்றது ஏசியோட மிட் பாயிண்ட், ஏபி இஸ்டு டிபி வந்து 5:3, பி இஸ்டு இசி வந்து 3:2, ஏசி வந்து 21. ஓகேங்களா? இதுதான் அவன் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருக்கச்சு அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபி பை டிபி. ஓகேங்களா? டிபி ஈக்குவல் டு 5/3ன்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பிஇ டிவைடட் பை இசி ஈக்குவல் டு 3/2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா சீவாஸ் தியரம் அப்படின்னு ஒன்று படித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எழுதும்போது இங்கேயும் நம்ம எழுதலாமா? ஸோ அப்போ ஏஎஃப் இஸ்டு எஃப்சி ஈக்குவல் டு இது மொத்தத்துக்கும் 21. ஸோ இதை மட்டும் நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன், இல்லாட்டி இதை மட்டும் நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகேங்களா? எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணால் இது வந்து எவ்வளோ 21 - 6 மொத்த லென்த்து 21. இது மட்டும் எடுத்தால் எக்ஸு, இது வந்து என்னது 21 - எக்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏஎஃப்ன்றது 21 - எக்ஸு ஈஸ்ட்டு எக்ஸு. ஸோ அப்போ ஏஎஃப் டிவைடட் பை எஃப்சி அப்படின்றது 21 - எக்ஸு டிவைடட் பை எக்ஸு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் நம்மளுக்கு 3 ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சீவாஸ் தியரம் அப்படின்னு ஒன்று படித்து வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா ஸோ சீவாஸ் தியரம் படி பார்த்தீங்க அப்படின்னா ஏடி டிவைடட் பை டிபி இன்ட்டு பிஇ டிவைடட் பை இசி இன்ட்டு சிஎஃப் டிவைடட் பை எஃப்ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் சீவாஸ் தியரம். ஸோ அதான் எழுத போகிறேன். ஏடி டிவைடட் பை டிபி இன்ட்டு பிஇ டிவைடட் பை இசி இன்ட்டு சிஎஃப் டிவைடட் பை எஃப்ஏ ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி டிபி
சாரி ஒரு கொஸ்டின் நம்ம எடுக்கும்போது ஏடி தான் எடுக்கணும் ஓகேங்களா? ஏடி/டிபி தான். நான் வந்து ஏபின்னு எடுத்துட்டேன் ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஏடின்னு போட்டேன் அப்படின்னா, அதை நான் பார்க்காம விட்டேன். இங்கே இடத்துல ஏடின்னு வரும் ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏடி/டிபி எவ்வளோ வருது? 5/3 ஓகேங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்ட்டு பி/எஃப் ஈசி 3/2 இன்ட்டு சிஏ அதாவது சிஎஃப். ஸோ சிஎஃப்ன்றது இங்கே இருக்குது, எனக்கு கீழே இருக்குது ஓகேங்களா? சாரி. ஸோ அதனால் இதை நான் என்ன பண்ணுறேன் மாற்றிக்கலாம் ஓகேங்களா? ஸோ FC/AF ஆர் CF/AF வந்து x/21 - x ஓகேங்களா? எழுதும் போதே நம்மளுக்கு இது தெரிஞ்சிருந்தும் ஃபஸ்ட் டைமே சேர்த்து மாற்றி எழுதுனாலும் ஓகே தான், இல்லை கடைசி நமக்கு தேவைப்பட்ட படத்தில் மாற்றிக்கலாம் ஓகேங்களா? இதுவும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது வேல்யூ மாறாது ஓகேங்களா? ஸோ இப்போ CF/FC/FA/AF என்ன வருது? x/21 - x = 1 ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணலாம் ஓகேங்களா? மீதி என்ன இருக்குது? இது காமன் கட் பண்ண முடியாது. ஸோ 5 × x 5x / 2 × 21 - x ஓகேங்களா? = 1 ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஸோ இந்த இருக்கக்கூடிய 5x இங்கே இருக்கும். இந்த 2 × 21 - x இந்த சைடு வரும். ஸோ 2 × 21 - x இந்த 2ன்றது ஃபஸ்ட்டு 2 × 21 42 2 × x மைனஸில் இருக்குது -2x இங்கே 5x. ஸோ இந்த 2x இந்த சைடு வரும். அதாவது எக்ஸை ஃபுல்லாக ஒரே சைடு கொண்டு வரோம். மைனஸில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது +2x = 42. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 7x = 42 x = 42/7. ஸோ x = 6 ஓகேங்களா? ஸோ x = 6ன்றது எங்கே இருக்குது? FC ஓகேங்களா? = 6. நம்மளுக்கு கொஸ்டினில் அவன் என்ன கேட்டிருக்கான்? சைடு லைன் செக்மெண்ட் லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் CF ஓகேங்களா? FCனாலும் CFனாலும் ஒன்று தான். therefore எழுதிக்கலாமா? ஸோ FC = 6. அவன் யூனிட் எதுவும் சொல்லலை. ஸோ நீங்களாவே ஒரு யூனிட் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா? 6 யூனிட் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய 10th சம்மு. ஸோ இந்த சீவாஸ் தியரம் மட்டும் நம்மளுக்கு மைண்டில் இருந்தால் போதும். நம்ம ஒன்னொன்னையும் பிரித்து அவன் கொடுத்துருப்பான், ரேஷியோவில் கொடுத்துருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் இந்த சீவாஸ் தியரத்தில் அந்த இடத்துல அப்ளை பண்ணாலே போதும் தான் ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷியோ நம்மளுக்கு அவன் டைரெக்டாக கொடுத்ததுனால அப்படியே எடுத்துட்டோம். இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏடி டிபின்னு எடுக்கும்போது பிஇ ஈசின்னு எடுக்கும்போது CF × FA அப்படின்னு எடுக்கிறது பெஸ்ட்டு ஓகேங்களா? ஸோ இப்படி எடுக்கிறதுக்கு கூட CF = FA = x/21 - xன்னு எடுத்தோம் அப்படின்னா டைரெக்டாக எனக்கு இந்த ஸ்டெப்பே வந்துடும் ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இந்த ஸ்டெப் நம்ம சீவாஸ் தியரம் தான் எழுத போகிறோம் அப்படின்றத கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா டைரெக்டாக இந்த ஸ்டெப்பை எழுதலாம் ஓகேங்களா? ஸோ அப்போ இது டைரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டெப்பு கூட நமக்கு தேவை கிடையாது, ரெசிப்ரோக்கலாக மாற்றணுன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான். வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த எக்ஸசைஸு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி.